ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பது மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்று வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்நாளிலே பாவங்களை நாம் மறைக்க கூடாது, தேவனுக்கு சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இதை குறித்து நாம் பேசுகிறோம். நீதிமொழிகள் 28 அதிகாரங்கள் 13வது வசனங்களை நாம எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அநேக ஜனங்கள் நாளிலே பாவங்களை மறைத்துக் கொண்டு எல்லாம் அதில் நீதியாய் எண்ணுகிறார்கள். நாம் எல்லா ஜனங்களுக்கும் நீதியாய் காணப்படலாம், ஆனால் நம் தேவனுக்கோ நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு பாவத்தை மறைக்கவே கூடாது, வாழ்வே அடைய முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அநேக இடத்துல நாம் நீதி என்று சொல்லிக் கொடுக்கிறோம், ஆனால் நம் பாவிகளாய் வாழ்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம பாவிகளாய் காணப்படுகிறோம். இப்போ நம் ஆண்டு இப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம பிரேமான ஜனமே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அழைக்க செய்து விட்டுகிற எவனோ அவன் இறங்கப்படும். தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒரு போதும் வாழ்ந்ததே கிடையாது என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாவத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்பதை, உன் பாவத்தை தேவன் நாங்கள் பண்ணிவிட்டு நீ பாவத்தை அறிக்கை செய்து நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒரு பாவத்துக்கு நமக்கு பதில் உண்டு. எந்த விதமான பாவம் செய்து கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமான பாவமா, அல்ல மதுபானமா, இல்ல வெறிகளா, இல்ல போத வஸ்துகளா, பல வகையான விபச்சாரங்களா, பலவிதமான வகையில நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை யார் சொல்ற? ஆண்டவர் யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்னா, ரட்சிக்கப்பட்ட சொல்றார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு தான் வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பாவத்தை மறைத்து வாழுகிறோமா, அல்ல தேவனிடத்துல நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமா? சுகமான ஒரு வாழ்க்கை. 2 சாமுவேலை நீங்க வாசிக்கும் பொழுது 12 அதிகாரங்கள் 10 வசனங்கள் நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்கள். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய ஊராவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போது அசட்டை பண்ணுகிறாய், எத்தியனாகிய மனைவியாக ஏற்றுக்கொண்டாய் என்பது தாவீதுக்கு தேவன் சொல்லுகிறார். அதனாலே நீ ஒரு பெரிய பாவத்தை செய்து பாவியா எண்ணுகிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் செய்து கொண்டு சொன்னீங்களே, நல்ல கவனிங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆண்டவர் நாத்தானை அனுப்புகிறார். நாத்தான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். தாவீது ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பாவங்களை செய்யக்கூடாது என்று நாத்தான் ஆண்டவர் அனுப்புகிறார். தாவீதுக்கு போய் சொல்லு, அவன் பாவத்தை உணர்த்து என்று சொல்லி தாவீது பாவத்தை உணர்த்தி சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு மோசம் போடுவதனால அல்ல, ஜெபிப்பதனால அல்ல, நாம் பாவம் இல்லாத வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரயோஜனமானது. நீ பாவம் செய்யாமலும் நீ விபச்சாரம் செய்யாமலும் கர்த்தருக்கு பயந்தமாய் வாழும் பொழுது உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். ஒரு ஸ்தோத்திரம் கூட நீ வீணா போகாது. ஏன்னா நீ பசுத்த இதயத்தோடு இருக்கிறதுனால நீ சுகத்தை அனுபவிக்கப்பட முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்ம 2 சாமுவேலை வாசிக்கும் போது 12 அதிகாரங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாவம் நீங்கச் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாத்தானை அனுப்பினது கர்த்தர் தான். நாத்தானே, நீ போய் தாவீதுக்கு அறிவை என்று சொன்னார். அவன் என்ன செய்தான்? அப்படி தேவன் வார்த்தையை சொல்லி அவன் கடந்து போனான். நாத்தானுடைய காரியங்களை பாருங்க. நாத்தானுடைய வார்த்தையை கேட்டான். மறுபடியும் அவன் இரக்கத்தை பெறுவதற்காக 7 நாள் உபவாசம் இருந்தான் தேவ சமூகத்துல. 7 நாள் குழந்தை சாகாதபடிக்கு. ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை. அல்லேலூயா. பாவங்களை நமக்குள் இறக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெபம் கேட்கப்படவில்லை. பிரியமான தேவ ஜனமே, நாம் பாவங்களை செய்து வாழ்வது அது தவறு அல்ல.
நாம் பாவம் செய்யக்கூடாது, நாம் கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிற ஒரு காரியங்கள். அவன் 7 நாள் உபவாசமா இருந்தான். 7 நாள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 12:18. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7 நாள் உபவாசம் இருந்தான். அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. 7ஆம் நாள் தன் மகன் மரித்து விட்டான். அவனுடைய பிள்ளை மரித்து போனது. அல்லேலூயா. பிள்ளை செத்து போயிற்று. தாவீது ஊழியக்காரர் ஆமென் அவருக்கு அறிவிக்க அறியப்பட்டார்கள். ஆமென். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நான் அவரோட பேசுகிற போது அவர் தம்முடைய சொற்களை கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது தன்னை ஒப்பு கொடுத்து இருந்தால், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று போராடி இருந்தால், தேவன் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருந்தால் இந்த பிள்ளையை மறித்திருக்கவும் முடியாது. பிள்ளை செத்து போன பிறகு நீ ஒப்பு கொடுக்கிறது, நீங்க இன்று தினத்திலே நீ இப்போ இருக்கிற நிலைமை நீ ஒப்பு கொடு, கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதங்களை செய்வார். ஆனா தாவீது பாவத்தை மறைத்தவனாக அவன் அறிக்கை செய்து விட்டு விடவில்லை. அவன் பாவத்தை விடாமல் இருந்தான். பிரியமான தேவச்சனமே, அவன் முதலாவது செவி கொடுத்திருந்தால் ஆண்டவர்களை காப்பாற்றிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் பாவங்களை செய்து வருகிறார்கள்? பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழ்வது. அறிக்கை செய்வதல்ல, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், அதை இறக்கப்பட முடியும். அல்லேலூயா. அவன் தாவீது ராஜா பாவத்தை அறிக்கை செய்தான். அப்படியான உண்மைதானே? நீதிமொழி 28:13 சொல்லப்படுகிறது உண்மைதானே? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி, பாவத்தை மறைத்து வாடுகிற ஒருத்தர் பாவத்தை மறைத்து வாழவே கூடாது. அது தேவ சமூகத்துக்கு முன்பாக விட்டு விலகும் போது எத்தனை பேருக்கு நீதி என்று நீ எனப்படுவாய். ஆனா தேவனுக்கு நீ உண்மை உத்தமனா இல்லாவிட்டால் நீ எல்லாருக்கும் குற்றவாளியாய் காணப்படுவாய். தேவன் பரிசுத்தம் இல்லாதவன், எல்லா இடத்திலும் பரிசுத்தமே அல்ல, பரிசுத்தமான ஜீவியமே அல்ல. பிரியமான தேவச்சனமே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னை உயர்த்த முடியாது. அந்த பாவம் உன்னை வாழ வைக்காது. அந்த பாவம் உன்னை தினத்திலும் மனதிலும் சாகடிக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தான், நாம் பரிசுத்தமா இருந்தாதான் நம் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பார்த்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கேட்கறதுக்கு முன்னையே நம்ம தேவனை சந்திப்பார். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வீடுகள் பரிசுத்தமா இருக்கும். வீடு பரலோகராஜ்யமா இருக்கும். பாவத்தை தயவு செய்து சொல்லுகிறேன், பாவத்தை விட்டுவிட்டு அறிக்கை செய்து நான் பரிசுத்தமான ஜீவத்தை வாழவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுவாயானால் ஒரு அற்புதங்களை கற்றுக் காண செய்ய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்களா? தாவீது போல அந்நாளிலே ஒப்பு கொடுக்காமல் செத்து போன பிறகு ஒப்பு கொடுப்பது அல்ல. இன்றே உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால், இன்றே ஆண்டவர் வாழ்க்கையில வந்து விட்டால் எல்லாம் ஜெயமாய் மாறப்படும். எல்லாம் ஜெயத்தினாலே நீங்க வாழ முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? சும்மா இருக்கிறாதீங்க, ஜெபிக்காம இருக்கிறாதீங்க. இப்படி எத்தனை வாழ முடியும்? கோடி வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000 சொல்றேன். கோடி வாழ்க்கை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க உத்தமனா நடக்காமலும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தா நீங்க சந்தோஷம் வாழ முடியாது. ஹalleluya, ஹalleluya. நீதிமொழிகள் 28 அதிகாரங்கள் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28:14. எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவான். யார் பாக்கியவான் என்று சொல்றார்? எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஹalleluya. யாரை பார்த்து பாக்கியவான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர்? எப்போதும் பயந்திருக்கிறவன். ஹalleluya. எப்போதும் பயந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் பயப்படுறோம் தெரியுமா? இவர்கள் ஒரு விசுவாசிகளை கண்டால், ஒரு ஊழியக்காரை கண்டால் அல்ல, மற்றவர்களுக்காக நாம் பயப்படுவது அல்ல. எப்போதும் பயந்திருக்க வேண்டும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் உண்மையாய் பயந்திருக்க வேண்டும். என்ன பயந்திருக்க வேண்டும்? என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். தீமை என செய்தால் என்னை ஆண்டவர் கண்டிப்பார். என் ஆண்டவர் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் உண்மையாக வாழுவேன், நான் நிச்சயமாக வாழுவேன் என்ற வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனபடியினாலே எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருங்கள் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். எப்போதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான். ஆமென். சிலர் இதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். இது கடினப்படுத்துகிறவர்களோ கீழே விடுவார்கள். எப்போதும் கடினப்படுத்துவாங்க. என்ன வசனங்களை கேட்டாலும், என்ன மாதிரி வார்த்தை கேட்டாலும், யாரை பேசினாலும், தேவனை பேசினாலும்
அவர்கள் கடினப்படுத்திக் கொள்ளுவார்கள். இல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று அவங்க கடினப்படுத்திக் கொள்ளுவார்கள். கடினப்படுத்தி வாடுகிறார்கள். என்னவே பேசினாலும் யாரை பேசினாலும் இருதயம் கல்லாக காணப்படுகிறது, கடினமா இருக்கிறபடினாலே. ஆனால் இதுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்படி செய்வதனால நீ எங்க விழுவாய்? தீங்குல விழுவாய் என்று சொல்லப்படுகிறது. எங்க விழுகிறோம்? தீங்குகளை விழுவான், தீங்குகளை விழுவான் என்று. அவன் தீங்குகள் உனக்கு தேவையா? தீமையான காரியங்கள் தேவையா? நீ தீங்குல விழ வேண்டுமா? இப்போதே உன் இதயத்தை, கல்லான இதயத்தை மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் பிள்ளைகள், மனைவி, ஆண்டவர், கணவன் சந்தோஷமா இருக்கும். அந்த வீடு உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ எப்படி பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்க இல்ல நான் பரிசுத்தமா வாழ்கிறேன் என்று சொல்வீர்களா? ஏன் சொல்ல முடியுமா உங்களால? நான் பரிசுத்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்க வாசித்து பார்க்கலாம். 1 யோவான் 2:1 நாம் வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அவன் எதுக்கு எழுதுகிறார்? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறதா இருக்கிறார். நம் ஆண்டவர் நீங்கள் பாவத்தை உணர்த்தும் போது நீங்கள் பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஏன் சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு உனக்காக, உன் பாவம் செய்த உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். விட்டு விடுங்க. இன்று பிதாவே, இவர் இன்று அல்ல நாளை, இன்று நாளை மனம் திரும்புவார் என்று வாதாடி கொண்டு, அதனால தான் சுகமா இருக்கிறோம். இவ்வளவு பாவம் செய்து நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இருப்பதற்கு காரணம் என்ன? மறுபடியும் அதே வசனம் வாசிக்கிறோம். நாம 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எனக்காய் பரிந்து பேசி. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துக்கு வரும்போது பாலகனாய் பிறந்தார். பாவிகளுக்காக எப்படி வாழ்ந்தார்? அவர் தேவனுக்கு தாய் தகப்பனோட குடும்பத்தோட அவர் வாழ்ந்தாலும் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் தேவ சித்தத்தின்படியா இருந்தது, சித்தத்தின்படி இருந்தது. ஆனாலும் கூட நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நமக்கு பாடுபட்டு அடிபட்டு நமக்காக சிலுவையில் பலியானார். 3ஆம் உயிர்த்தெழுந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் இப்போது பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காகவே கொடுக்கப்பட்ட. இதனால்தான் நம்ம எத்தனை பாவம் செய்தாலும் தைரியமா வாழ்வதற்கு இதுவரைக்கும் இருக்கிறது. இன்னும் இனி சமயம் கிடையாது. இனி பாவம் செய்கிறாருங்க. கர்த்தருடைய வேலை முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா நாட்கள் சரியில்லை, பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த நிமிஷம் நீ மனம் திரும்பாவிட்டால் பிறகு நீ வருகிற பாடல்கள் நிமித்தம் நம்ம ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேக தேவன் குறை சொல்வது காணப்படுகிறது. அது என்ன செய்தார்? ஆண்டவர் எது செய்தார்? நீ எதை செய்த என்று நீ யோசிக்க வேண்டும். நீ எதை செய்திருக்கிறாயோ, நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் இருக்கிறாய். அதுதான் நீங்க முக்கியமான காரியங்கள். கடினம் என்ன வசனத்தை வாசித்தாலும் கேட்டாலும் கடினமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடினத்தை உடைத்து நொறுக்கி போட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனால் நீதிமொழிகளை கூட 1:7 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு ஞானங்கள் வருவதற்கு முதலாவது கர்த்தருடைய ஞானம் வருவதற்கு நாம் கர்த்தருக்கு பயந்தாதான் இது ஆரம்பமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது ஆரம்பம். அப்பதான் ஆரம்பம். வாசிக்கிறோம் தொடர்ந்து. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதகத்தையும் நல்ல கவனிங்க. மூட புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க? மூட ஞானத்தையும் முதலாவது பத்தியா ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்ணுகிறார்கள். இப்போ கர்த்தருக்கு பயமில்லாத வாடுகிற வாழ்க்கை யாரு? கர்த்தருக்கு பயப்படல என்பது சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிற யார் கர்த்தருக்கு பயப்படுதல்ல? வேதத்தை தொடாத, வேதத்தை வாசிக்காதவங்க கர்த்தருக்கு பயப்படுதல்ல.
ஜெபத்தை அதிகமா ஜெபிக்காமலும் தினந்தோறும் எழுந்து ஜெபிக்காமலும் ஜெபம் ஜீவி இல்லாதவன் கர்த்தருக்கு பயப்படுதல்ல. வெறும் ஜெபம் பண்றதுக்கு நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னா வேதத்தை வாசிக்கிறது இல்லை. நீங்க பயப்படாதீங்க தானே? பயப்படுறது இல்லை. பயம் இருந்தால் நீங்க எழுந்து ஜெபிப்பீங்க, காலையில எழுந்து ஜெபிப்பீங்க, வேதங்களை எடுத்து வாசிப்பீங்க. நீங்க போதகத்தை அசட்டப்பட்டீங்க, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டப்பட்டவர்களா இருந்தால் எப்படி நீங்கள் வாழ முடியும்? அப்படி நான் கர்த்தருக்கு பயப்படுதலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது சரியானபடி அவன் வேதங்களை வாசிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய வேதங்களை வாசித்து போதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என்று பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 யோவான்ல 2 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மறைக்க முடியாது, இல்லை தெரியாது சொல்ல முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இல்லையா? நீங்க பரிசுத்தப்படுத்தி பெற்றிருக்கிறீங்க, சகலத்தை அறிந்திருக்கிறீங்க. ஆனா பாவங்கள் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. இல்லையே நான் பாவமே செய்வதில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாத சொல்ல முடியுமா? சொல்லலாம், நான் பாவம் செய்வதில்லை என்று. அதுவும் ஆண்டு வேதம் சொல்கிறது. 1 யோவான்ல 1 அதிகாரங்களில் 10 வசனங்கள். 1 யோவான் 1:10 வாசிக்கும் போது நாம் பாவம் செய்யவில்லைமானா நாம் அவரை பொய்யனாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஹல்லேலூயா. நாம் சொல்ல முடியுமா பாவம் செய்யவில்லை, பாவங்கள் செய்யவில்லை, அப்படி நீதிமான் யாரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை குறைச்சு பாவம் இல்லாம வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படி பாவம் செய்யல நீதிமானாச்சு என்ன எனக்கு இல்லைன்னு வார்த்தைகளை சொல்லக்கூடாது. சில சொல்லுவாங்க சபையில, இது எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு இல்லைன்னு. எப்ப எனக்கு இல்லைன்னு சொல்றோமோ அப்ப நம்ம போய் நாம கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம என்ன பேசுவாங்க? எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் கற்றுக் கொடுக்கப்பட்ட சொன்னா நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறுபடியும் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளிலே நாம் எடுத்துக் கொள்ளலாம். பிரியமான திருச்சனமே, நீதிமொழிகள் 28 அதிகாரங்களிலே 9 வசனங்கள் நாம் எடுத்துக் கொள்ளலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குதலுடைய ஜெபமும் அருவருப்பானது. நல்லா இப்ப நீங்க உங்க ஜெபம் எப்படிப்பட்டதுங்க? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபங்க? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை செவி கொடுக்காமல் செவி விலக்கிறவர்கள், ஐயோ இது சில சொல்லுவாங்க, இந்த வார்த்தை வரும்போது ஐயோ இந்த வார்த்தை எனக்கு தான், ஐயோ இவர் பேசுறதுக்காக இருப்பாரா? வேதத்தை யார் பேசினாலும் ஹல்லேலூயா. நான் பேசுகிற நான் சரியில்லாவிட்டால் என்ன தண்டிப்பார் ஆண்டவர்? நான் பேசுகிறவன் உண்மை உத்தமனா பேசாவிட்டால் எனக்கு தண்டிப்பார் ஆண்டவர்? நான் தண்டிக்கப்பட்டனா? உங்களுக்கு தெரியுமா நான் தண்டிக்கப்பட்டனா? தண்டிப்புல உதையப்பட்டிருக்கிற, பல வகையில உதப்பட்டிருக்கிற, பல வகையில நான் ஆண்டவருக்கு இம்சப்பட்டிருக்கிற, பல வகையில பாவம் செய்து என் ஆண்டவர் துன்பப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்ற வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு விடுதலையே கொடுக்கல. நான் எப்போ கதறி அழுது நான் மன்னிப்பு கேட்டனும் அன்னைக்குதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கி அபிஷேகித்தார். அதனால இன்னாலும் கூட நான் சரிப்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதை நான் அறிக்கை செய்து விட்டு 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 கட்டத்தை அப்படியே செய்கிறேன். இதை ஆண்டவரை விட்டு விடுகிறேன், ஆண்டவரை பிரியமாய் இதை விட்டு விடுகிறேன் என்பதை நான் சென்றதெல்லாம் ஒவ்வொரு நேரம் கூட ஆமாம் தவறாய் நடந்து விட்டு ஆண்டவரை மன்னிங்க என்று சின்ன சின்ன காரியங்களை கூட நான் ஆண்டவரை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். உங்களுக்கு தெரியாதா பாவம் செய்கிறவர் யார் என்பதை? கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டாமா? பாவம் செய்ய யோசிக்க வேண்டாமா? நான் யார் என்பதை? நான் பாவம் செய்தான் யார்? எந்த பாவம் செய்கிறோம்? உலக பிரகாரம் பாவமா? பாவத்தில் பல வகையா இருக்கிறது. ரட்சிக்கப்படாத செய்யற பாவம் பல வகையான பாவங்கள், ரட்சிக்கப்பட்டவருடைய பாவம் சில பாவங்கள், சில ரட்சிக்கப்பட்டு கூட உலக பிரகாரமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானம் இது எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். 1 யோவான் 3 அதிகாரங்களில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது 1 யோவான் 3
8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிறவர் பிசாசால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் பிறந்திருக்கிறான். பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நாம் இங்கே பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பைபிள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நாம் பாவம் செய்து வருகிறோம். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசியானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசியானவன் இன்று நேற்று நாளை அல்ல, ஆதி முதல் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. பிசாசு முதல் பாவம் செய்கிறான், ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் பிசாசிகள் துரத்த முடிஞ்சது. அதுக்கு முன்னெல்லாம் பிசாசியானவன் எங்க இருந்தான்? யோசனை பண்ணி பாருங்க. தாவீதின் கிரந்தத்தை வாசிக்கும் போது பிசாசி சோர்வில் இருந்த ஆவி ஆடினது. ஆனா இயேசு பிறந்த பிறகுதான், அதுதான் அநேகர் சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் காணப்படவில்லை, இப்படிப்பட்ட அதிசயங்களை காணப்படவில்லையே, இவர் பிசாசி கட்டளையிடுகிறார், அவை கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு நிமிஷத்தை யோசித்து பாருங்கள், யோசிங்கள். அப்படியானால் பிசாசினால் பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படி நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நீங்க பிசாசினால் உண்டானவர்களா அல்ல தேவனால் உண்டானவர்களா என்பதை பாருங்கள். இதுக்கு பதில் நான் சொல்லவில்லை, வேதம் 9ஆம் வசனமே சொல்லுகிறது. நீங்கள் தேவனால் பிறந்தவர் எப்படி இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாத்தீங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படியானால் நம்ம சரியானபடி பாவத்தை நம்ம கடவுளில்லை. நம்ம நான்சன் எடுக்கும் போது பாவத்தை அறிக்கை செய்து உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, சும்மா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், சும்மா பேருக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனை விட்டு அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய்மார்கள் தன் பிள்ளைகள் பாவம் செய்யும்போது, தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு தவறை உணர்த்தி 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 சீர்படுத்தி அவங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று இவ்வளவோ தாய்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்க உணராம இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசினால் உண்டாயிருக்கிறோமா, தேவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் வசனங்களை நீ வாசிக்கும் போது, இதனாலே தேவனுடைய பிள்ளை என்றும் இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசிகள் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நாம் இப்போ நம்ம என்ன பாருங்க, எதனால பாவம் செய்கிற ஜனங்களாலே, பாவம் செய்யவர்களையும் பாவம் செய்யாதவர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவர் தேவனால் பிறந்தவர்களா அல்ல தேவனால் பிறக்காதவர்களா என்று தெரிஞ்சு கொள்ளலாம். உலக பிரகாரமான பாவம், பல விதமான பாவங்கள் செய்து கொண்டு வராங்க. இப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இவங்க என்ன எப்படிப்பட்டவர்கள் என்று, இவங்க இன்னார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இவங்க இன்னார்கள், இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசி பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சில சகோதரன் நேசிக்க மாட்டாங்க, கூட கொஞ்சம் சகோதரன் நேசிக்காவிட்டால் இது தேவ பிள்ளை என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிற எவனோ தேவனால் உண்டானவனே அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். பாவம் செய்வதனால அந்த நேரம், அந்த சமயம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் கூட எந்த சந்தோஷம் இருக்காது, அது அடிமை ஆயிட்டீங்க. ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பார்க்க முடியாது. அது அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு அநேக நாட்கள் தேவனோட இருந்தது சமயங்கள் எனக்கு தெரியும். அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. பணம் காசு அல்ல, செல்வ பொருள் அல்ல, தேவ வார்த்தைகளும்
தேவன் நமக்கு கொடுக்கிற பிரசன்னமும் அனுபவித்து பாருங்க. உலகமே வேண்டாம் சொல்லுவீங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் அந்த பிரசனத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. கடைசி வசனம் 26 நீதிமொழிகள் 28 அதிகாரங்களிலே 20 வசனம் வாசித்து முடிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாய் இருக்கிறதற்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னா உண்மையுள்ள மனுஷன் என்று சொன்னால் யாரு? கர்த்தருக்கு பயந்தவன். நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நீங்கள் பாவம் செய்வதனாலே, பாவத்தை மறைப்பதனாலே உங்களுக்கு சந்தோஷம் வாழ முடியுதா? நிம்மதியா இருக்க முடியுதா? இருக்க முடியலையே. நாம் பரிசுத்தமா வாழும் பொழுது சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். நாம் பாவத்தை பாவத்தை அறிக்கை செய்து விட்டு பாருங்களேன். அந்த பாவத்தை போன உடனே நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். உங்க ஜெபம் கேட்கப்படும், ஒரு ஸ்தோத்திரம் கூட வீணாகாது. ஏன் சொன்னால் உங்களுடைய ஒரு பாருங்க, ஒரு பாத்திரத்தை நான் கிளீனா நன்றாய் கழுவி சுத்தகரித்து அதை தண்ணி ஊற்றி வைக்கும் போது அது முழுவதும் சுத்தமா இருக்கிறது. அவைகளில் ஒன்றாவது ஏதாவது நம்ம அங்க கலப்படுத்தினால், அசிங்கப்படுத்தினால், அழுகுப்படுத்தினால் அது எப்படி காணப்படும்? அது உபயோகப்படாத ஒரு காரியங்களாய் காணப்படும். பிரியமான தேவச்சனமே, அது சந்தோஷமா குடிக்க கூட முடியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அற்புதங்களை செய்வார். நீதிமொழி 28 அதிகாரம் 13 வசனம் வாசித்து முடிக்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாற்றான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ தேவ இரக்கத்தை பெறுவான். நிச்சயமாகவே தேவ இரக்கத்தை பெற வேண்டுமானால், மனுஷராக தேவ இரக்கத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் இப்போது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் தொட மாட்டேன், இனி நான் யோசிக்க மாட்டேன். விட்டு பாருங்க. ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை நம் பூமியில் இருந்தாலும் ஆசீர்வாதம் பரலோகம் வாழ முடியும். சுகமாய், ஆரோக்கியமாய், சௌக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் ஜீவிக்க முடியும். எப்போது கண்கள் மூடி அறிக்கை செய்வீர்களா? கண்களை மூடலாம். என் ஆண்டவரே, இப்போதே நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவம் உண்டு. ஆமா ஆண்டவரே, தெரிஞ்சு கூட நம்ம பாவம் செய்கிறோம், மிஞ்சுகிறோம். ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை தயவு செய்து மன்னிங்க. கர்த்தாவே, பாவத்தை மன்னிக்காவிட்டால், நீர் பாவத்தை மன்னிக்காவிட்டால் நான் ஆண்டவரை வாழ முடியாதுப்பா. எனக்கு பரிசுத்தத்தை படுத்துங்க ஆண்டவரே, என்னை தண்டிக்காத விடாதீங்க, என்னை தண்டிக்காதது. நீ தகவல் தண்டியாத பிள்ளைகள் முக்கியம் உண்டோ என்று சொல்லுகிறது. நீங்கள் தண்டித்தாதான் ஆண்டவரே, நீங்கள் தண்டித்தால்தான் பரிசுத்தமாக வாழ முடியுமாப்பா. இந்த பாவ வாழ்க்கை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவம் செய்து இதனால வருகிற ஆண்டவரை சாபம், இதனால வருகிற கவலை, கண்ணீர்கள், இதால சந்தோஷம் கெட்டு போகிறது. குடும்பத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்கவில்லை. நான் இன்னைக்கு இன்று நான் அர்ப்பணிக்கிறேன், என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று நீங்க அறிக்கை செய்வீர்களா? இப்போது இரக்கத்தை பெறுவீர்கள். இயேசு நாமத்தில் இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். இரக்கம் உண்டாவதாக. பிள்ளைகள் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதத்தை நாங்கள் விட்டு விட்டோம். காரணம் பாவங்களை மூடினதனாலே. நாங்கள் பாவங்கள் மூட முடியாது. இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்கு முன்பாக பாவத்தை நான் நாங்கள் எறிந்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கம் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது போல ஒன்று ஆண்டவரே, சங்கீதம் 103:10 சொல்லப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயந்தவருடைய ஆண்டவர் கிருபை ஆண்டவரை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் சுகமாக ஆரோக்கியமாய் பலற்றோம். பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்வார்கள். அப்பா, நீ மன்னித்து அவனுக்கு ஆரோக்கிய சுகத்தை கட்டளையிடுங்க, சமாதான சுகத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் பிதாவே, ஆமென். உண்மையுள்ள மனுஷன் தன் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.